7வது பக்கத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31வது சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் குற்றமடையாமல் செய்யும். உமது செவி உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருவமும் எனக்கு அடைக்கலமான அரணமாயும். என் கண்மணியும் என் கோட்டையின் நீரே, இந்த நாமத்தை எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியவரும். அவர்களை எனக்கு மறைவாய் வைத்த வழக்கை நீங்களாக்கிவிடும். தேவரீர் எனக்கு அரண். உமது கையினை ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியகரமாகி கர்த்தாவே, நீ என்னை மீட்டுக் கொண்டீர். வீழ்மாயிகளை பற்றிக் கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையை கருதும் மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமவியானவர்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புவிடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இடமும் கர்த்தாவே, நான் வெட்கப்படுகிறேன். துக்கத்தினால் கண்ணும் என் ஆத்துமாவுக்கு பயப்பட தள்ளி போயிற்று. என் பிராண சஞ்சத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கலைந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உடம்பு போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கு இருந்தேன். எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு உள்ளே ஓடி போவார்கள். செத்தவனைப் போல எல்லா நாளும் முழுவதும் மாற்றப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானே. அனைவரும் சொல்லும் அம்புரை கேட்டேன். எனக்கு விரோதமானவர்கள் வேகமாக ஆலோசனை பண்ணுகிறதுனால் திடீர் என்னை சூழ்ந்து கொண்டது என் ஆணை வாங்க தெரிகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்களுக்கு தரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவதை கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர்கள் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதற்கு செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு போகாதற்கு மனமாய் இருக்கிறது. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் அற்புதர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளக்கப்படினபடியால் அவருக்கு சொல்கிறார். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெற்றுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரை அனுப்புங்கள். உண்மையான விவரத்தினை கர்த்தர் தற்காத்தும் இருவு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் உலகமாய் அவர்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார்கள். யாரும் சங்கீதம் 51வது சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒதுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாய் இருக்கிறது. இங்கே தாவீது சங்கீதத்தை எழுதி ராகத்தலைவனுக்கு அவர் ஒப்புவித்திருக்கிறார். இது ஒரு ஜபமாகிய பாடலாக காணப்படுகிறது. அங்கே தாவீது இப்படியாக 1வது வசனத்திலே அவர் சொல்லி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருவரும் குற்றமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தமெனை விடுவியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இது தாவீதுடைய விசுவாசமான கர்த்தருமே நம்பிக்கையாக இருக்கிற ஜபமா என்ன செய்கிறது காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான் தைரியமாக, நான் உண்மை என்ன செய்திருக்கிறேன், நம்பியிருக்கிறேன். ஆகவே நான் ஒருபோதும் நான் என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியிலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் எனக்கு செய்யும், எனக்கு உதவி செய்யும், உன்னுடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி அங்கே கர்த்தரிடத்திலே அவன் மன்றாடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள், அவனுக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் விரும்பி நின்ற பொழுதிலும் இன்னுமாக சரீர கல்வினம் அவர்களை சுற்றிலும் சத்துருக்கள் போராட்டங்கள் நிறைந்துதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீரமான அந்த சூழ்நிலையில அவன் கடந்து செல்லும் போது அவன் அந்த நேரத்திலே கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிற ஜபமாய் காணப்படுகிறது. வேண்டும் பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாமும் கர்த்தரை என்ன செய்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். நாமும் அநேக நேரங்களிலே துக்கப்படுகிற நேரங்களிலே சோர்ந்து போகிற நேரங்களிலே சில நேரம் நம்ம வெட்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி அங்கே யோசிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட நம்ம கர்த்தரிடத்தில் இப்படித்தான் நாம் மன்றாடுகிறோம். தேவனே, உண்மை நான் நம்பி இருக்கிறேன், ஒருபோது வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி நம்முடைய ஜபமாய் இருக்கிறது. தேவனுடைய
தாவீது கூட அப்படிதான் அந்த வாழ்க்கையில பலவிதமான நெருக்கத்தின் பாதையில் உயரத்தின் பாதையில் கூட அவர் கர்த்தரை நோக்கி அப்படியாக மன்றாடி ஜெபிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறவங்க 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அவனுடைய விசுவாசமான ஜபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல 9ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அவனுடைய உயரங்களை குறித்து அங்கே ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறதை குறித்து பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை கர்த்தரோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு அவன் நன்றிகளையும் சோதனைகளையும் செலுத்துகிறதை குறித்து இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது வாழ்க்கையில பயங்கரமான ஒரு போராட்டம் நெருக்கத்தின் வழியாக அவன் செய்தான் கடந்து செல்கிறார். வேதத்தில் உள்ள பக்தர்கள் எல்லாம் பலவிதமான பாடுகள் வழியாக புத்தகத்தின் வழியாக என்ன செய்கிறார்கள், கடந்து செல்கிறார்கள். குறித்து நம்ம பார்க்கணும். அவனுடைய சரீரத்தில் வியாதி பலகீனம், சரீரம் முழுவதும் அவன் கருக்களால பாதிக்கப்பட்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிட்டார்கள், நண்பர்கள் தூசிக்கிறார்கள், மனைவி தூசிக்கிறார், சரீரத்தில் பலகீனம், துக்கம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் அந்த நேரத்தில் கர்த்தரை சில முறுமுறுக்களை கர்த்தரை துதித்தான் என்று சொல்லி பார்ப்பாங்க. அவர் தேவனுடைய பக்தர்கிட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக அவர்களும் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் தேவனை குறித்து மகிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது. அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், போராட்டமான சூழ்நிலையில் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், முறுமுறுக்கிறோம் கர்த்தரை. அன்றைக்கு சில பேர் ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தபோது வனாந்தரத்தில் என்ன செய்தாங்க, அவர்கள் கர்த்தரை குறித்து முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அப்படின்னுதான் முறுமுறுப்பு, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நான் இவ்வளோ ஆராதிக்கிற ஆனால் என் வாழ்க்கையில் என்ன செய்யல, அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி நான் தேவையில்லை தேட மாட்டேன், திட்டிக்க மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேங்கிற ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனையான ஒரு காரியங்களை நம்ம சொல்றோம். ஆனால் தாவீது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை முழுவதும் நான் நம்புறான். கர்த்தரை 100% என்ன செய்யறான், அவன் நம்புகிற நம்பிக்கை வைத்தவனா இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், என்னை விடியும் அப்பான்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சத்துருடைய தலையில என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி சொல்றான். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் சத்ருவானவன் எவனை விழுக்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன செய்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அங்கே தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், மனமெடுத்து விட வேண்டும், அவனை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் எப்பன்னு சொல்லி என்று என்ன செய்கிறான், அவன் காத்து கொண்டு இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்காக. ஆகவே நாம் சத்துருடைய கையிலையும் துன்மார்க்கமான கூட்டங்களின் கையிலையும் விழுந்து விடாதபடி நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் அவரை நம்பிக்கை வைத்து துதிக்கிறவர்களா ஜெபிக்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். அதாவது ஜெயம் பெற்றதுக்கு காரணம் அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்கிறான் என்ன செய்தான், காணப்பட்டான். அவன் எப்பவும் துதிக்கிற வீரன். தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் துதிக்கிற ஒரு வீரன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ இதுல இந்த சங்கீதத்துல நெய்ய சங்கீதத்துல அவன் எழுதியிருக்கிறான். ஃபுல்லா அவனுடைய அவனுடைய பாடலா இருக்கிறது, அவனுடைய ஜபமா இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியமா தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனை துதித்து அநேக பாடல்களை அவன் செய்திருக்கிறான், எழுதியிருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தாவீது அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலே நடந்து வந்த அந்த பாதையில உயரங்களை குறித்து அவன் சொல்லுகிறான். அவனுடைய பிராணன் எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்து அவன் சொல்லுகிறான். என்னுடைய பிராணன் சஞ்சலத்தினாலும் என்னுடைய வருஷமா தவிப்பினால் என்ன செய்தது, கணிந்து போயிடுச்சு, என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டுலாம் சொல்றான். அப்போ வேதனை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப துக்கம்னா என்ன செய்ய முடியும், அதாவது ஒரு பக்கம் துக்கம் 2 பக்கம் துக்கம்னா பரவாயில்ல, சுற்றிலும் உலகமே எதிர்த்து நிற்கும் போது அந்த மனுஷன் என்ன செய்வான், உடைந்து போயிடுவான். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தாவீதுக்கு எல்லாருமே அவனுக்கு என்ன செஞ்சாங்க, விரோதமாக தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்தான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி அவன் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் அவன் என்ன செய்தான், திடப்படுத்தி கொண்ட. இன்றைக்கு கூட நமக்கு விரோதமாக உலகம் முழுவதும் நமக்கு விரோதமாக எதிர்ப்புகள் எழுப்பினாலும் சத்துருக்கள் எழுப்பினாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படிக்கார், கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்கார், கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கார், கர்த்தர் நமக்கு ஜெயமாய் நடக்கும்படிக்கார் நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பி இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்ப அவர் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அவர் தான் நம்மளை என்ன செய்ய ஜெயமாய் வழி நடத்தி கடை சேர்க்க முடியும். ஆகவே அவரையே நம்ம கடை செய்வது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் மேல் நம்முடைய
பாரங்களை சொல்லணும். எப்படி நம்மளுடைய வேதனைகளை பாரங்களை நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நண்பன்கிட்ட சொல்லுவோம். ஒரு பிரச்சனைனா என்ன சொல்லுவாங்க? நண்பர்கள்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க தாய்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரச்சனையை கேட்டு என்ன செய்வாங்க? சிலர் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. இன்னும் அவங்களால முடியாத சில உபத்திரங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவங்களால சால்வ் பண்ண முடியாத சில காரியங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் யாரால முடியும்? கர்த்தரால மட்டும்தான் முடியும். அப்போ சின்ன ஒரு பிரச்சனையோ பெரிய ஒரு பிரச்சனையோ எதா இருந்தாலும் கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். கடந்த நாட்களில் கூட அந்த ரிதனியாங்கிற அந்த சமூகத்தை நாம் அந்த பிள்ளையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய பிரச்சனை போராட்டம் அவளுக்குள்ளேயே எவ்வளவோ அவள் அடக்கி வைத்திருக்கிறார். அவள் தன்னுடைய தாயாரிடத்திலே அவள் இறப்பதற்கு முந்தின நாள் தான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் பூரணமா ஃபுல்லா அவள் சில சொல்லலை, ஏதோ ஒரு சில காரியம் சொல்லியிருக்கிறாள். பாருங்க, அப்ப அவன் முதலே எல்லாமே சொல்லியிருந்தா அவள் கொஞ்சம் காக்கப்பட்டிருப்பாள். அப்போ பெற்றோர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அவளை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஆனா அவள் அநேக நேரங்களில் அதை சொல்லாதபடி அவள் மறைத்தபடினாலே அவள் என்ன செய்து விட்டாள்? மறைத்து விட்டாள். தேவனுடைய பிள்ளைகளை நாம் உடைய பாரங்களை யாரிடத்தில் சொல்ல வேண்டும்? கர்த்தரிடத்தில் சொல்லணும். நம்மளுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும், கடவுளே நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கு, இப்படிப்பட்ட வேதனை இருக்கு, இப்படிப்பட்ட அவமானம் இருக்கு, இப்படிப்பட்ட நிந்தனை இருக்கு, சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறார்கள் சொல்லி நம்ம எப்படி நம்ம மனிதர்கள்ட்ட பேசுறோமோ, நம்ம கடவுளிடத்துல பேசுறோமோ, பிள்ளைகளிடத்துல பேசுறோமோ, அதே போல ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரிடத்துல சாதாரணமா நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை கேட்டு நம்முடைய துயரங்களை கஷ்டங்களை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். தாவீது அப்படிதான் அவன் சொல்றான், என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய காரியங்களை எப்படி ஒரு குழந்தை போல நினைச்சுக்கிறான் ஆண்டவரிடத்துல சொல்றான். 12வது வருஷத்துல சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் என்ன செஞ்சுட்டேன்? மறக்கப்பட்டேன், உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மிகுந்து மன உருக்கத்தோடு இருதயம் உடைக்கப்பட்டவனா இந்த இடத்துல சொல்லுகிறதை குறித்து பார்ப்போம். செத்து போன மனுஷனை யாராவது நினைப்பாங்களா? இருக்கு வரதான் எவ்வளவுதான் பெரிய அன்பு வைத்திருக்கிறவர்களா இருந்தாலும் அங்க அந்த மனுஷன் கண் முன்னாடி உயிரோடு இருக்கும் வரைக்கும், அவனை அடக்கம் செய்யும் வரைக்கும் தான் அவனை குறித்து நினைப்பார்கள். அவன் செய்த நன்மைகளை குறித்தோ அவனுடைய காரியங்களை குறித்தோ என்ன செய்வார்கள்? இருப்பாங்க. அந்த நேரத்தில் அழுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் சில நாட்கள் காலங்கள் ஆகும்போது படிப்படியாக என்ன செய்து விடுவார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்குவார்கள். அப்புறம் முற்றிலுமாக என்ன செய்வார்கள்? அந்த நபரை மறந்து போய்விடுவார்கள். இதுதான் உலகமா இருக்கிறது, இதுதான் மக்களுடைய நினைவா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு செத்த மனுஷனை எல்லாரும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. அதே போல தாவீது சொல்லுகிறார், நான் செத்தவனை போல எல்லாராலுமே என்ன செஞ்சுட்டேன்? நான் மறக்கப்பட்டுட்டேன். எல்லாருமே சொல்லி சொல்றான். எல்லாரும்னா அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள், கூட க்ளோஸா இருந்த நண்பர்கள், அவனுடைய உறவுகள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? என்ன மறந்து போயிட்டாங்க. என் மேல என்ன செய்யல? நினைவா இல்லைன்னு சொல்லி அவன் மிகுந்து மனம் உடைந்தவனா இந்த இடத்துல சொல்லுகிறான். நான் எப்படி இருக்கிறேன்? நான் உடைந்து போன ஒரு பாத்திரம். உடைந்து போன பாத்திரம் எப்படி இருக்கும்? ஒரு பாத்திரம், ஒரு மண் சட்டி உடைஞ்சிச்சுன்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரமா இருந்தாலும் அதில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. எவ்வளவுதான் அதில் தண்ணி ஊற்றினாலும் அதை என்ன செய்யும்? அந்த ஓட்டை வெளியில லீக் ஆகும். அப்போ அதை பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரமா அது விஷயம் இருக்கும். அப்போ அதே போல இன்னைக்கு நம்ம உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல நம்ம காணப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே தாவீது என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கூட அநேகர் என்ன செஞ்சிடறாங்க? மறந்துடுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கு. நம்ம தாவீதோட வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்றான், நான் எல்லாராலும் என்ன செஞ்சிருக்கிறேன்? மறக்கப்பட்டிருக்கிற, உடைந்து போய் இருக்கிற என் பாத்திரம் உடைந்து போயிருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. செத்தவர்களை கூட தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எவ்வளவுதான் நம்ம பிள்ளைகளுக்குனாலும் சரி, பாருங்க, பிள்ளைங்களுக்குனாலும் சரி, நம்மளை நேசிக்கிறவங்களுக்குனாலும் சரி, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்குனாலும் சரி, நிறைய உதவிகளை செய்கிறோம், நன்மைகளை செய்கிறோம். ஆனா நன்மையை பெற்று அதுக்கு அவங்களுடைய காரியம் நிறைவேறின உடனே அவங்க என்ன செஞ்சுறாங்க? நம்மளை மறந்து போயிடறாங்க. அது மாத்திரம் இல்லை, மறந்தவர்களாய் மாத்திரம் இல்லை, நம்மளை விட்டு விலகி விடுகிறார்கள், ஓடி போய் விடுகிறார்கள். அப்ப பிள்ளைங்க கூட பாருங்க, எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன செய்யறாங்க? நன்றியுள்ளவர்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்களை குறை சொல்லக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. அப்புறம் நன்றி கட்ட உலகமாய் ஜனமா என்ன செய்கிறது? இன்றைக்கு இருக்கிறது. அதே போல தாவீதோட வாழ்க்கையில் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேகர் என்ன செய்யறாங்க? நம்ம எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சலாம், நம்மள என்ன செஞ்சிடறாங்க? மறந்து போறாங்க. அப்ப நம்ம மறக்கப்பட்ட அந்த
அந்த காரியங்களை நினைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன வருகிறது? வேதனை வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப அந்த வேதனை நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம படக்கூடாது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிவார், அதுக்கேற்ற பலனை கர்த்தர் பரலோகத்திலே நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது போல நம்ம உடைக்கப்பட்ட பாத்திரம். அப்போ ஒரு குயவன் கையில களிமண் நினைச்சது இருந்துதான் கெட்டு போய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கெட்டு போன அந்த களிமண்ணை வைத்து என்ன பயன்படுத்த என்ன செய்யணுமா? முடியுமா? முடியாது. அப்போ அந்த மீண்டும் அதை எடுத்து என்ன செய்யணுமா? வடைந்து நல்ல ஒரு புதிய பாத்திரமா அது வடையப்படும் போதுதான் அதை பயன்படுத்த முடியும். அதே போல இன்றைக்கு உடைந்த பாத்திரமா இருக்கக்கூடிய நம்மை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு புதிய பாத்திரமாய் வடைந்து உருவாக்குவார். ஏன் நம்மளை அநேக நேரத்தில் உடைக்கிறார்? சில நேரங்களில் நம்ம பெருமையாய் இருக்கிறதுனால, அகந்தையா பேசுகிறதுனால, இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? உடைக்கிறார். அப்ப அந்த உடைப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். உடைக்கப்படுகிற நேரத்திலே நாம் உணர்வுள்ளவர்களா இருந்து நம்மை தாழ்த்தி நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், நான் ஒரு மண் என்பதை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் கட்டப்பட்டவர்களாய், மீண்டும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர்களை மாற்றுவார். அப்புறம் ஒரு மனுஷனை சும்மா டைரக்டா என்ன செஞ்சிட முடியாது? பயன்படுத்த முடியாது. அவனை பயன்படுத்தணும்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவனை உடைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவன் உடைச்சுதான் என்ன செய்வாரு? ஆண்டவர் உருவாக்குவார். அப்போ தாவீது எவ்வளோ பயன்படுறான், தாவீது இவ்வளோ பாடல் படிக்கிறான், தாவீது சங்கீதம் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறனா, அவன் எத்தனையோ பாதைகள் வழியாக உடைக்கப்பட்டவனாய், செதுக்கப்பட்டவனாய் அவன் காணப்பட்ட போதுதான் ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? உருவாக்கி அவனை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்கிறார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றான். அப்ப இருதயத்துக்கு ஏற்றவனை எப்ப மாற முடியும்? நம்ம கர்த்தருக்கு அவருடைய சமூகத்துல நம்ம உடைப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிடும்? ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில உடைக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க? ஒப்பு கொடுக்க மாட்டேங்காங்க. போராட்டம் வேதனை வந்தா அதோட வாழ்க்கை அனுப்பிச்சிருது, முடிஞ்சிருது. அதோட கிறிஸ்தவ ஓட்டம் முடிஞ்சிருது, கர்த்தரை தேடுறது முடிஞ்சிருது, அதோட விட்டு விடுக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்ப யோகோட சரித்திரத்தை பார்க்கிறோம். அவனோட வாழ்க்கை உடைக்கப்பட்டாலும் கூட அவன் என்ன செய்யற? கர்த்தரை விடல. அதே போலதான் நம்ம இன்றைக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு புயல்கள் போராட்டம் வந்தாலும் நாம் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி, ஆண்டவரே இந்த பாடுகளுக்காய் நன்றி, இந்த உபத்திரத்துக்காய் நன்றி, மீண்டும் என்ன செய்யும்? உயிர்ப்பியும், என்னை புதிதாக்கும், என்னை உருவாக்கும், நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களை நம்ம ஓட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் செத்தவர்களைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை புதிய பாத்திரமாய் வணிந்து உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதைகளுக்காய் கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துங்கள். மாத்திரமல்ல, அங்கே தாவீது சொல்லுகிற காரியம், காலங்கள் உடைய கரத்தில் இருக்கு, சத்துக்கள் கையில் துன்பப்படும் கைக்கினை தப்புவேன். நம்முடைய காலங்கள் யார் கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அப்ப அந்த நாளுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இன்றைக்கு அனைவரோட வாழ்க்கையில என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. வேதனை, துன்பம், துக்கம், துயரம் ஆட்டும் போது வாழ்க்கையை தன்னைத்தானே என்ன செய்கிறாங்க? அழித்துக் கொள்ளுகிறாங்க. கர்த்தருடைய காலத்துக்குள்ளாக அவர்கள் தன்னைத்தானே என்ன செய்கிறார்கள்? அழித்து முந்திக் கொள்கிறார்கள். அது மாத்திரமில்லை, நம்ம கர்த்தருடைய காலங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சத்துருடைய கரத்துக்கு ஆண்டவர், துன்பப்படுத்துடைய கரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை தப்புவிப்பார். எப்ப தப்புவிப்பார்? நம்மளை அவரை முழுவதுமாய் நம்பி இருக்கும் போது, அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர்களை தப்புவிப்பார். அப்படிதானே? அப்ப நம்மளை ஆண்டவர் நம்ம தப்புவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? 11வது வசனத்துல சொன்னது போல நாம் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 19வது வசனத்திலிருந்து 24வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில அவனுக்கு செய்த நன்மைகளை குறித்து கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரம் செலுத்தி, நன்றி செலுத்தி அந்த வசனங்களை அவன் எழுதியிருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை தாவீதுக்கு செய்திருக்கிறார். அப்ப தாவீதுக்கு செய்த நன்மைகளை அவன் என்ன செய்யறான்? நினைத்து பார்க்கிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எத்தனையோ இதே போல பிரச்சனைகள் வழியாக நான் கடந்து வருவதெல்லாம் நீர் என் ஜபத்தை கேட்டு என்னை விடுதலை ஆக்கி எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன். இவ்வளோ நன்மை செஞ்ச தேவன் இனிமேலும் எனக்கு நீங்க என்ன செய்வீர்? நன்மை செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு அவன் என்ன செய்கிறான்? இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். அப்போ பாருங்க, அவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நம்ம பாடி அவரை நம்ம
தொடர்ந்து 21 கர்த்தர் அரணான நகரத்தில் என்னை தமது கிருபையை அதிசயமாய் பண்ணி அப்படின்னு நாம் சொல்றோம். அவருடைய கிருபையை அநேக நேரங்களில் ஆண்டவர் அதிசயமாய் செய்திருக்கிறார், விளங்க பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் செய்த அதிசயங்களை நினைத்து நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், சோதரிக்க வேண்டும். கடைசியான வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் விடமனதா இருங்கள், அவர்கள் இருதயத்தை என்ன செய்வார்? சிறப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? திடமனதா இருக்கணும். காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம காத்திருக்கிறது நினைச்சுக்கிறது விட்டு விடக்கூடாது. கடைசி வரை கர்த்தருக்காக திடமனதா இருந்து காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை மாத்திரம் இல்ல, கர்த்தர் நமக்கு நிறைவான நன்மைகளை கொடுத்து உன்னத பலனை கொடுத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? நிரப்ப வலிமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி காத்திருக்கணும்? கர்த்தருக்கு திடமனது. ஒரு திடமனதுனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனதோடு நம்ம மனதோடு கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சங்கீதத்துல நம்ம தாவீது சொல்லுகிறாங்க, நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தரை நீங்க நம்புங்க, முழு நம்பிக்கை அவரிடத்துல வைத்து அவரிடத்துல நீங்க மன்றாடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. உங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை மனுஷர்களிடத்துல சொல்வதை விட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர்களோட பிரச்சனைகளுக்கு அவர் விடைத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார், பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவராலே மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். எந்த மனுஷனாலே செய்யக்கூடாத உதவிகளை அங்கே எப்படி பலத்தினால் மல்ல பராக்கிரமத்தினால் மல்ல நாவினால எல்லாமாகும் சொன்னவர். அவராலே எல்லாமே ஆகும். உலகத்தை படைச்சதே அவர் தான். அவரால் தான் எல்லா காரியங்களையும் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும், சாத்தியப்படுத்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்துல நீங்க நம்பி உங்களுடைய காரியங்களை நீங்க சொல்லுங்க, உங்க பாரத்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் பாரங்களை மாற்றி உங்களை சந்தோஷம் உள்ளவர்களாய் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மாற்றவர்களால் செய்த அதிசயங்களை நீங்கள் விவரித்து பாடி துதித்தவர்களை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெபம் பண்ணும்போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உயரமாய் உனக்கு பதில் அளிப்பார். எல்லாம் சேர்ந்து முறை வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பிதாவை ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா இரண்டாவது முறை ஜெபம் பண்ணும்போது பிரவேசித்து பூட்டி நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ செய்வார் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தான் நம்முடைய உள்ளம் தெரியும். அல்லேலூயா. ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க சில வியாதிகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டாக்டர் சொல்வாரு, ஐயா கை பிடிச்சு பார்ப்பாரு, கண்ணை பார்ப்பாரு, உடனே பார்ப்பாரு. அப்புறம் சில வியாதிகளுக்கு அவர் சொல்வாரு, ஐயா நீங்க ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், அப்புறம் நீங்க என்ன எடுக்கணும், ரத்தம் செக் பண்ணணும். இதன் மூலமாக நாம் செய்வோம், இதை கண்டுபிடிப்போம் என்று சொல்வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் நீ அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஜனமே நீ போய் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நீ என்ன செய்? ஒளித்துக் கொள். வெளியா சொல்லுங்க. சிறு பிள்ளைகள் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி விளையாட்டு. அல்லேலூயா. திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவாங்க. அப்போ ஒருத்தர் கண்ணை பொத்திக்குவாங்க, இன்னொருத்தர் இருந்துவாங்க ஒளிந்து கொள்வாங்க. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சினம் கடந்து போகும் மட்டும் நீ ஒளிந்து கொள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு திடீர்னு கோபம் வரும்.
அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் கோபக்காரர். அதை சார்ந்த முழுவதும் சொன்னால் அவர் கொஞ்சம் எப்படிப்பட்டவர்? அண்ணன் அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். அப்ப சில நேரம் நம்ம என்ன செய்யும்? மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நான் கடந்து போகும்போது கண்மலை வெடிக்கி வைத்து உன்னை என்ன செய்வேன்? மறைத்துக் கொள்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்திலே பார்க்கிற ஒரு தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்திலே நீங்கள் செய்யும் வேண்டுதல், அந்த இடத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வாசிங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கணும். அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கணும். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாளை என்கிற என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே தபித்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருக்கிறார். அவள் நிறைய தையல் வேலை அவளுக்கு தெரியும். அதன் மூலமா எத்தனையோ பேருக்கு உதவி செய்தார். ஒரு நாள் அவள் மரித்து போய்விட்டார். அந்த கிராமமே, அந்த பட்டணமே அவளுக்காய் அழுது கொண்டிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பேதுரு அப்படியே போகிறார். என்ன என்று கேட்கிறார்? ஐயா, தபித்தாள் இங்கே இருந்தாள் ஐயா, அவள் மரித்து போய்விட்டாள் ஐயா. உடனே பேதுரு என்ன செய்கிறார்? எல்லாரையும் வெளியே போய்விட்டு ஜெபித்த போது அவளை பார்த்து அதிகாரத்தோடு சொல்லுகிறார், தபித்தாளே எழுந்து என்று சொல்லும்போது அவள் எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பீகார் பட்டணத்திலே ஒரு சகோதரி காணப்பட்டார். அந்த சகோதரியுடைய கணவர் ஒரு பயங்கரமான குடிகாரர், முரடர். ஒரு நாள் அவர் வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே மரித்து போய்விட்டார். அந்த சகோதரி ஒரு ஜாதி மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி. இப்போது கிராமத்தார் எல்லாரும் அந்த வீட்டில் கூடியிருந்தார்கள். ஆஸ்பத்திரியிலிருந்து அந்த பாடி வீட்டுக்கு வந்தது. இப்போது இந்த சகோதரியை பார்த்து, இப்போது இந்த படத்தை எரிக்கவா புதைக்கவான்னு சட்டம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் சகோதரி கணவனை ரட்சிக்கப்படணும். இப்போ பயங்கரமா பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி கிராமத்தாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது இந்த சகோதரி சொன்னார், எல்லாரையும் பார்த்து வெளியில போங்க, யாரும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கதறி, ஆண்டவரே என் புருஷன் ரட்சிக்கப்படாம மரித்து போய்விட்டான், அவன் ரட்சிக்கப்பட நான் நரகத்துக்கு போவான், நீர் ஒரு திரும்ப ஒரு விஷயம் அவனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்து அந்த சகோதரன் மேலே கண்ணீரோடு ஜெபித்து அவன் எழுந்து, அம்மா எனக்கு கண்ணீர் கொடு. நான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அவங்க வீட்டிலே ஒரு சபை ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் இன்னைக்கு ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அரை வீட்டுக்குள் நீ போய் ஜெபிக்கும் போது உடைய ஜெபத்தை தேவன் பார்க்கிறவராய் காண்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4 நாளுக்கு முன்னே நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரந்தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 2 ஒரு வசனம். ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பேர் என்ன பேரு? பொன்னை. அவன் யாரு? ஓகே, அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? 100 பேருக்கு ஒரு தலைவனா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க.
10 பேருக்கு தலைவனா இருந்தாலே நம்மள கையில பிடிக்க முடியாது. 10 பேர் எனக்கு கீழே இருக்காங்க. அல்லேலூயா. 10 பேர் எனக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம காலத்தை தூக்கி விட்டு போவோம். ஆனா 100 பேர் இருந்தும் கூட அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய், தர்மம் செய்கிறவனாய், ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனை குறித்து எழுதியிருக்கிறார், எப்போதும் ஜெபிக்கிறவர். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரி காணப்பட்டார், அவள் விதவையாக இருந்தாள். அவளுக்கு அவருடைய எதிராளிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவள் அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனை மதியாதவன், அவன் சரியான தீர்ப்பு கொடுக்காதவன். ஒரு நாள் போய் வந்து கேட்கிறார், ஐயா ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஐயா, இந்த போராட்டம் இருக்கிறது ஐயா, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று கேட்டபோது அவன் அதை குறித்து கவலையே படவில்லை. ஒரு நாளில் அவன் சொன்னார், இந்த பெண்ணை அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாதபடி அவளுக்கு நான் தீர்ப்பு செய்ய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிற அண்டிய தம்மை நோக்கி இரவு பகல் கூப்பிடுகிற விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையாக நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். எப்போதும் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அப்போது தூதர் உங்களோடு வந்து பேசும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தூதரை பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, இவன் தூக்கு விட்டாருங்க, இவன் பொய் சொல்றான். வேதத்துல தூதர்கள் வந்தார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரைக்கும் அந்த தூதர்களுடைய வருகை இருக்கிறது. தூதர்களை மனுஷர்கள் முகமுகமாய் சந்தித்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தால், ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தால், நீ தூதர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 1:48 நாத்தான்வேலை வந்து சொன்னார், நாத்தான்வேலை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் முன்பாகவே நான் உன்னை கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாத்தானுடைய வேலை என்ன? இவன் ஒவ்வொரு நாளும் போய் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து சில மனுஷர்களோடு கூட அவன் சம்பாதித்துக் கொண்டிருப்பான், சம்பாதித்துக் கொண்டிருப்பான். சிலர் அவர்கள் குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்ய ரகசியங்களை குறித்து இவர்கள் எல்லாரும் இவர்களுடைய நண்பர்கள் பிலிப்பு, இன்னும் தோமா, இப்படி பலர் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாளிலே பிரைசல் பிலிப்பு வந்து சொன்னா, பிரைசல் மேசியாவை கண்டேன் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ, நீ வந்து பார் என்று சொன்னார். சொல்லுங்க. உடனே ஆண்டவர் சொன்னா, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே தேவனே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும், இவன் உத்தமும் உண்மையுமானவன், இவன் எனக்கு பிரியமானவன், இவன் கபடற்றவன், இவன் தேவனை தேடுகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் கொடுக்கிற சாட்சி அல்ல. நீங்க புருஷன் நான் நல்லா இருக்கேனா, நான் அழகா இருக்கேனா, நான் அப்படி இருக்கேனா, நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. புருஷன் சில நேரத்துல நீ நல்லா இருக்கமா, சில நேரத்துல நீ யானை மாதிரி இருக்கமா, அல்லேலூயா, நீ குரங்கு மாதிரி இருக்கமா, நீ அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா ஆண்டவர் சொல்ற, என் உத்தமியே, என் புறாவே உன்னிலே படுதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து நல்லதாக சொல்லுவா. அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் உன்னை பார்த்து சொல்ல, ஏய் சனியே, ஏய் பிசாசு, ஏய் நீ என்ன இப்படி இருக்கிறே அப்படின்னு சொல்லும். கர்த்தர் உன்னை பார்த்து, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 3 விதமான காரியங்களை குறித்து பேசுகிறார். என்ன, இந்த மத்தேயு 5-6 அதிகாரங்களிலே அவர் 3 விதமான காரியங்களை குறித்து என்ன பேசுகிறார்? ஒன்று தர்மத்தை குறித்து பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் மற்றவர்களுக்கு மனுஷர்களை காண வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தர்மங்களை மற்றவர்களுக்கு முன்பாக செய்யாதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க போறோம், இன்னைக்கு நாங்கள் உடை கொடுக்க போகிறோம், நாங்கள் இதை பல காரியங்களை செய்ய போகிறோம் என்று சொல்லி அதுக்கே பல ஆயிரம் ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிச்சு, வால் போஸ்ட் அடிச்சு அங்க செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், வலது கை செய்வதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இடது கை என்ன செய்யணும்? அறியாமல் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இல்லாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பனிடத்திலிருந்து எந்த நன்மையை நீங்கள் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா, நீ தர்மம் செய்யும் போது என்ன செய்யணுமா? மனுஷரால் மைமைப்படும்படி மாயக்காரர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல அவர்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? எக்காலம் கூடாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்களை பெருமை பாராட்டுங்க. தர்ம பிரபு கிராமத்துல எல்லாம் இருப்பாங்க, இவரெல்லாம் தர்ம புத்திரர், தர்ம
இந்தா அப்படின்னு சொல்லி அவர் பெருசா சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நீங்கள் அப்படி செய்யும் போது, நீங்கள் மற்றவர்களை போல செய்யாதிருக்கும் போது நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்களை பலன் உறுதியாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரகசியமாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ரகசியமான ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்குமா? வாசிங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணும்போது வாசிங்க பார்க்கலாம் வசனத்தை. அந்த வசனம் வாசிங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் லூக்கா 18ல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனார்கள். ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் மாயக்காரன். பரிசேயன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். இந்த சம்பாதித்ததுல அந்த சம்பாதம் கொடுக்கிறேன். நான் எல்லாத்தையும் நான் எப்படி இருக்கிறேன்? நியாயப்பிரமாணங்களை கற்பனைகளை கைக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். ஆனா இன்னொருத்தர் ஜெபம் பண்ணா, பாவியாய் என் மேல் கிருபையாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த தினத்துல ஒரு மீட்டிங், ஒரு ஜூம் மீட்டிங் நடந்துச்சு. அதுல நான் சொன்னேன், நான் எல்லாரும் பாவ அறிக்கை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் முடிச்சோன்னு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க எப்படி சொல்லலாம்? பாவ அறிக்கை, ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரே, நீங்க எப்படி சொல்லலாம்? ஆனா வேதத்துல வாசிக்கும் போது நெகேமியாவுடைய ஜெபம், அங்கே தானியேலுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது மற்றவர்களை தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும். இப்போ ஆண்டவரை மன்னிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? மற்றவர்களை போல ஜெபிக்க கூடாது, பெருமைக்காக ஜெபிக்க கூடாது. சிலர் அப்படி ஜெபிக்கும் போது உங்களுடைய சத்தம் பயங்கரமா இருக்கும். அப்போ உங்களுக்கு சத்த கம்பீர சத்தத்துக்காக ஆண்டு சொன்னார், அவங்களுடைய பலன் கிடைக்காது என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணுமா? அறை வீட்டை கூட்டிக் கொண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய அறை வீட்டை கூட்டிக் கொண்டு நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? அவர் ரொம்ப பிஸியா இருந்தார், ஊழியத்துல பிஸியா இருந்தா கூட மார்க் 1:35 சொல்லும்போது வாசிங்க. மார்க் 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்க ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் என்ன செய்தார்? இன்னைக்கு நம்ம ஜாப்ல இருக்கிறோம், சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல போய் ஜாப் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, சில ஒரு வாரம் 1 மாசம் கூட உட்கார்ந்து ஜாப் பண்ணுவாங்க. சிலர் அடிக்கடி போய் ஜாப் பண்றவங்க இருக்காங்க, வனாந்தரத்துல போய் ஜாப் பண்றவங்க இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் அது வனாந்தரத்துல போய் ஜாப் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்சன் டெக்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி சீனாவில் காணப்பட்டார். அவருடைய ஊழியம் அந்த நாட்களில் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஊழியத்தின் ரகசியத்தை குறித்து வாசித்த போது அதுல எத்தனை மணிக்கு ஜாப் பண்ணாரா? அதிகாலை 2 இருந்து 4 மணி வரைக்கும் ஜாப் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலை 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும். அந்த நாட்கள் இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் கிடையாது. என்ன இருந்துச்சு? மெழுகுதிரி இருந்துச்சு. அவர் ஜெபிக்கிறத அங்க இருக்கிற மற்றவங்களாம் பார்த்தாங்க. 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் பைபிள் வாசித்து அவர் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அப்படி அவர் ஜெபித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அங்கே சூசன்னா வெஸ்லி, சார்ல்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு 19 பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? 1-2 பிள்ளைகள் பெற்றது இந்த வருஷம் காலத்துல பெருசா. அல்லேலூயா. வீட்டம்மா சொன்னாங்க, என்ன ஒரு பையன் நமக்கு வேண்டாம்னா 2 போதும், இதையே நம்மளால வளர்க்க முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அதே நேரத்தில் 19 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 19 பிள்ளைகளும் இந்த அம்மா எப்படி வளர்த்தாங்க? தலையில ஒரு டப்பா மாதிரி தூக்கி வைப்பாங்க. தூக்கி வச்சா என்ன அர்த்தம்? இது ஜெப நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்களா? எங்க அப்பா அம்மா அந்த காலத்துல எங்களை சொன்னாங்க, நாங்க கற்களுக்குள்ள அதிகமா இல்லை, ஆனா கூட ஜெபம் பண்ணாதான் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன், ஜெபம் பண்ணாதான் பீஸ் கொடுப்பேன், ஜெபம் பண்ணாதான் அவனுக்கு உதவி செய்வேன். இன்னைக்கு பிள்ளைங்க ஜெபம், அதுக்கு ஜெபம் பண்ணா இல்லையானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெப நேரம் அதுக்கு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. புருஷன் ஜெபிக்கிறாங்க, மனைவிக்கு தெரிய மாட்டேங்குது. மனைவி ஜெபிக்கிறாங்க, புருஷனுக்கு தெரிய நம்ம கேட்கறது இல்ல. நீ ஜெபம் பண்ணியா, நீ சாப்பிட்டியா, நீ ட்ரெஸ் வாங்கியா, அத வாங்கியா, இத வாங்கியா, நீ கேட்கல ஜெபம் பண்ணியா. உன்னால ஒரு டிவி, ஜீசஸ் டிவி நினைக்கிறேன், புதுக்குடி ஜீசஸ் டிவியா எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல வந்து கேட்பாங்க, என்ன செய்யணும்னாங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா, இன்னைக்கு வேதம் வாசிக்கிறீங்களா, இன்னைக்கு தேவ சித்தம் செய்தீர்களா அப்படின்னு சொல்லி அந்த டிவியில கேட்க. இன்னைக்கு யாருமே கேட்கறது இல்லை. சபையில கூட இன்னைக்கு பாஸ்டர் கேட்க மாட்டார், ஏய் இன்னைக்கு அக்கா அண்ணே இந்த வாரம் ஜெபம் பண்ணீங்களா, இந்த வாரம் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்தீங்களா, ஜெபித்தீங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜெபம் பண்ணணும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:7, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலட்டாதே. இன்னைக்கு சில ஜெபம் பண்ணுவாங்க, என்ன வைக்கல, தேஷ்ட பரியாயிய சர்வேஸ்வரனாகிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமா, இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னதையே சொன்னாத. எப்படி ஜெபம் பண்ணுவான், எப்படி ஜெபம் பண்ணுவான், வேதத்தை வாசித்து அதனுடைய வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்றது தப்பு இல்லை. அதே நேரத்தில் வேதத்தை வாசித்து அந்த பகுதிகளை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய அற்புதம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிற ஒரு மக்களாக காணப்படலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1800 ஜார்ஜ் முல்லர் இருக்கிற ஒரு பசுத்தவான் காணப்பட்டார். எத்தனை காணப்பட்டா, அவர் பெரிய ஆர்ஃபனேஜ் வச்சிருந்தார். அந்த ஆர்ஃபனேஜ்ல அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி நடத்துறாங்கன்னா, ஜெபம் பண்ணி முழங்காலே நிற்பா. பிள்ளைகளுக்கு தேவை எதுனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்காலே நிற்பா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட 3000-5000 பிள்ளைகள் அவருக்கு சோறு பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவனால் எல்லாம் முடியும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஜெபமே நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன செய்யறதில்ல, ஜெபம் பண்றது எல்லாம் செய்வாங்க. சாப்பிடுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, மூஞ்சிக்கு என்ன பண்ணுவாங்க, அது பேரு டேக். இப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் என்னது பண்ணிட்டு அலையிறாங்க, டேக் போடுறாங்க. எதையாவது போட்டு மூஞ்சில போட்டு அதுல ஒரு அரை மணி நேரம் வச்சு அப்புறம் மூஞ்சிய பார்த்தா எப்படி இருக்குமா, நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து உன் மூஞ்சி எப்படி இருக்குமா, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து மூஞ்சி என்ன செய்யும், வேதத்துல வாசிக்கிற மோசேயுடைய முகம் என்ன செய்தது, வேதத்துல வேற யாருடைய முகம் பிரகாசித்தது சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து நினைத்தார்கள், பிரகாசமுடைய முகங்கள் எடுத்ததில்லை, வெட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் முகம் எடுத்தது. மத்தேயு 17 அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஒலிவ மலையில போய் உட்கார்ந்த போது அப்படி முகம் சூரியனை போல எடுத்தது, பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சா உன் முகம் பிரகாசிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் செய்ய மாட்டான். பேரன் லவ்லி நான் பாடிய பையனா இருக்கும்போது பேரன் லவ்லியை போட்டு பெரிய கட்டி வந்துருச்சு. அப்புறம் ஒரு டாக்டர், சென்னையில ஒரு டாக்டர் வந்து அதை குத்தி விட்டார். குத்தி விட்டு அப்புறம் அந்த சலம் பயங்கர சலம். அப்புறம் அதுல இருந்து போனதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆடம்பரமான ஜெபம் அல்ல, ஒரு பயங்கரமான இதான ஜெபம் அல்ல. நம்ம தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய முகவாசம் உபவாசம் கூட மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. முகம் வாடகை பண்ணக்கூடாது. பழைய பாட்டு காலத்திலே உபவாசம் இருக்கும்போது தலையில சாம்பலை போட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
ஆண்டவர் சொன்னார், நீ தலைக்கு எண்ணெய் பூசி நீ என்ன செய், முகத்தை கழுவு. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவத்தினுடைய ஒரு அஸ்திபாரங்கள் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 3 காரியம் சொல்லி கொடுத்தேன். என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன்? ஜெபம், அறைவிடா, ஜெபம், அடுத்து என்னது? தான தர்மம், அடுத்து கடைசி என்ன சொல்லிருக்கோம்? உபவாசம். பஸ் ஜெபம், தான தர்மம், உபவாசம். இஸ்லாம் உடைய அடிப்படை உபதேசம் தெரியுமா? அந்த 3: ஜெபம், உபவாசம், தான தர்மம், ஹஜ் பயணம், அடுத்து என்னது? அந்த அவருடைய கோட்பாடு, அந்த இஸ்லாமுடைய கோட்பாடு. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த அந்த முக்கியமான காரியங்கள் என்ன? ஒன்று ஜெபம், ஒன்று உபவாசம், ஒன்று தான தர்மம். இந்த 3 கரெக்டா இருந்தா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரிடத்திலே என்னுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய தேவைகளை நீங்கள் எங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் ஒரு 10ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஜெபத்தை சொன்னார். அந்த ஜெபத்தை வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய சுயமா ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு அப்படி செய்யும், இப்படி செய்யும், அதை தாரும், இதை தாரும் இல்லை. நம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? வரணும். The kingdom of God. ஆண்டவர் அடிக்கடியா சொன்ன காரியம் என்ன? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எதை குறித்து பேசினார்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். நம்முடைய உணவு என்னுடைய உரிமை. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய உணவு என்னுடைய உரிமை. ஆண்டவருடைய உரிமையா கேட்கிறார். எனக்கு சாப்பாடு வேண்டாண்டவரே, எனக்கு பிரியாணி வேண்டாண்டவரே, எனக்கு மட்டன் ரைஸ் வேண்டாண்டவரே. ஆண்டவரை கேட்கிறார். கர்த்தர் நிச்சயமா அவரை போஷிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடனாளிகளுக்கு எங்களை மன்னிப்பது போல என்னுடைய கடன்களை மற்றவர்களை மன்னிக்கணும். 5 வருஷம் பேச மாட்டேன், 10 வருஷம் பேச மாட்டேன், அப்படி நம்ம பேசாம இருக்கக்கூடாது. யாருக்கு சண்டை போட்டாலும் காலையில சண்டை போட்டா ராத்திரி என்ன செய்யணும்? பேசணும். நீங்க அநேகர் வைராக்கியமா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வைராக்கியமா, அவன் பெரியவன், நான் பெரியவன், அவன் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். விட்டு கொடுத்து போனா என்ன? இன்னைக்கு ஏன் விவாதம்? கிறிஸ்தவன் தான் நிறைய என்ன செய்யறான்? கோர்ட்ல போய் என்ன செய்யறான்? விவாகரத்து பண்றான். கல்யாணம் பண்ணி 1 வாரத்துல கோர்ட்ல போய் என்ன செய்யறான்? என் புருஷன் அவருடைய பல்லு சரியில்லை, அவர் கண்ணு சரியில்லை, அவர் மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, இதுக்கெல்லாம் டைவர்ஸ். அல்லேலூயா. என் மாமியா அப்படி பேசிட்டாங்க, என் மாமனார் இப்படி பேசிட்டாரு. என்ன வளர்ப்பு நீங்க பிள்ளைகளை வளர்க்குறாங்க? குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு எங்க அப்பாட்ட பிள்ளைக்கு கல்யாணம் இந்த டைம்ல எனக்கு எங்க வீட்டை சில பிரச்சனைகள் வரும். அப்போ எங்க அப்பாட்ட போன் பண்ணும்போது சொல்லுங்க, நான் மகாராணியை கட்டாலும் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரியை கட்டினாலும் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். குடும்பம் என்ன வரும்? சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும், குடும்பத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். ஏய், போனவன மாமியார கைக்குள்ள வச்சுக்கோ, மாமனார கைக்குள்ள வச்சுக்கோ, மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்து. சில பிள்ளைகளுக்கு கராத்தை கூப்புல்லா கத்து கொடுக்குறது. இவங்க மூக்குகளை ஒட்டச்சு தள்ளிடுறது, குழு சொல்லி அடிச்சுக்கலாம். எப்பா ஒட்டாடி பார்த்தாலே பயந்து ஓடிடும். சொல்லுங்க. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. மணி
மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். சாகும்போது நமக்குள்ள யார் மேலேயும் கஷ்டம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தைக்காக இதன் முதல்ல எனக்கு நீதி இருக்கிறது. பேசுறத கூட வெளியே போய் பேசுறேன். அல்லேலூயா. எங்க வீட்டுல ராஜின்னு ஒரு மச்சான், ரொம்ப நல்ல ஆள், நல்ல அழகா அத்தை பையன், அப்பாவுடைய அக்கா பையன், ஒரே பையன். அவனுக்கு யாருமே பயனே கிடையாது, எல்லாத்துலயும் அன்பா இருப்பான். அவனை கூட யாரும் பழக முடியாது. அம்மா ஏன்னா அப்பா அம்மா பக்கத்துல வந்து படுத்துக்குவான், பெரிய பெரியனால அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, அத்தை மாமா அப்படின்னு அவ்வளவு பாசமா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் திருமணம் ஆடும்போது மனைவிக்கும் அம்மாவுக்கும் சண்டை, ஒரே சண்டை. கடைசியில குடிகாரமாயி மாடியிலிருந்து விழுந்து மறித்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாத்துக்கும் அன்பா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா எப்படிப்பட்டவங்க? எல்லாத்துக்கும் அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கர இருக்க மாட்டாங்க. பிசாசு மட்டும்தான் நம்முடைய எதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு அல்லேலூயா. ஆண்டவரே, தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு எங்களை விலக்கி பார்த்துக்கொள்ளும். நான் ஜெபம் தீங்கு நாசம் மோசம் வரக்கூடாது. லைட் போச்சு, கமான்ல விழுந்துருச்சு. ஆண்டவரே, போகிற வாகனத்துல ரத்தம் தெரியும், போகிற கார்ல ரத்தம் தெரியும், போகிற பஸ்ல ரத்தம் தெரியும், போகிற ட்ரெயின்ல ரத்தம் தெரியும். என் கூட வாருங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் பரமபிதாவுடைய தப்புதங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்க மன்னிச்சீங்கன்னா மன்னிப்பார் ஆண்டவர். என்னக்கோ தப்பு பழைய மன்னிக்கவே ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனா நீ மத்தவனை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா ஆண்டவர் ஒன்னையும் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜெபத்திலே நாம் எப்படி இருக்கணும்? தரித்திருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும். வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருக்கணும், வாரத்துல 2 நாள் நம்ம உபவாசம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மார்க் 11:24 நீங்க விசுவாசம் பண்ணா ஜெபத்துல எதையை கேட்கல அவங்களே வெற்றிக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவரால் இது முடியும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று செய்யும்போது கர்த்தர் நல்ல கட்டளை நாம் ஜெபிப்போம்.